உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 57வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இவ்வுலகம் உய்யும் பொருட்டு அறிஞர்க்கான சித்தாந்த தத்துவத்தை உலகத்திற்கு ஓதிய நம்முடைய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பாதங்களை மனதிருத்தி வணங்குகிறேன். அவர் உபதேசம் பெற்று உலகுக்கு சித்தாந்த தத்துவத்தை கொணர்ந்த அகச்சந்தனாச்சாரியர்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த சித்தாந்த கல்வியை அல்லது சித்தாந்த அறிவை நாம் பெறும் பொருட்டு உயிர்நோக்கு என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி நடாத்தி வருகிற இடையோருக்கு என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த நூலறிவினை நமக்கு தந்துதவிய குருநாதர்கள் திருவடிகளை நெஞ்சிருத்தி வணங்கி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். ஆரம்பத்திலே செந்தில் நான் சொன்னது புரியவில்லை என்று சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன். நம்முடைய மரபிலே பஞ்சபுராணம் ஓதுவது என்று ஒரு மரபு இருக்கிறது. பஞ்சபுராணம் ஓதுவது என்றால் அதை வகுத்திருக்கிறார்கள். அது வகுத்தது பற்றி யார் வகுத்தார்கள் என்பது பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு நல்ல காரியம் தொடங்குகிற பொழுது அல்லது கோயில்களிலே ஒரு பூஜை நடக்கிற பொழுது இந்த பஞ்சபுராணத்தையும் ஓதி தொடங்க வேண்டும் என்பது மரபாக நம் பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். பஞ்சபுராணம் என்றால் என்னவென்றால் ஒரு தேவாரம், அதற்கு பிறகு ஒரு திருவாசகம், அதற்கு பிறகு திருவிசைப்பா, அதுக்கு அடுத்தது திருப்பல்லாண்டு, அடுத்தது திருப்புராணம் என்று இந்த 5லே ஒவ்வொன்றை ஓதுவது. அதிலே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அதை சொல்லி இப்போதைக்கு நான் உங்களை குழப்ப விரும்பவில்லை. முதல் 7 திருமுறைகளும் தேவாரங்களாக அமைவன. ஆகவே அந்த 7லே ஒன்றாக ஒரு தேவாரத்தை பாடுவது. அதற்கு பிறகு 8வதாக திருவாசகம் அமைந்திருக்கிறது, 8வது திருமுறையாக. ஆகவே திருவாசகத்திலே ஒன்றை பாடுவது. அதற்கு பிறகு 9, 10, 11லே திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடுவது. அதிலே கூட திருமந்திரத்தை 10ஆம் திருமுறையை நம் பெரியவர்கள் விட்டதற்கான காரணம் தேட வேண்டி இருக்கிறது. அது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். படித்துவிட்டு கடைசியாக புராணத்திலே ஏதாவது ஒரு புராணம் பாடுவது என்று மரபு வைத்திருக்க இந்த 5 பாடல்களை தொகுத்து பாடுவதை வழிபாடாக நாம் வைத்திருக்கிறோம். அப்படி 5 பாடல்கள் கூட பாட நமக்கு நேரமில்லாத காலத்திலே தேவாரத்தையும் புராணத்தையும் பாட வேண்டும் என்பது நம் மரபு. அதனால்தான் அவர்கள் நாவுக்கரசர் தேவாரம் பாடினார்கள். ஒரு புராணத்தோடு பாடி முடியுங்கள் என்று நான் சொன்னேன். இது நம்முடைய மரபு நோக்கிய சில விஷயங்கள். அதை நீங்களும் இனிமேல் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பஞ்சபுராணம் என்றால் கன பேர் பஞ்சபுராணம் பாடுவார்கள். அந்த புராணம் இல்லாமல் பஞ்சபுராணம் பாடுவது, 5 இந்த திருமுறைகளிலே 5 பாடல்களை பாடுவது என்பது நம் மரபு. அதை புரிந்து கொண்டு சகோதரி பாடினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இனி நாங்கள் வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் என்ற விருப்பம் வந்தபோது நமக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் உண்மை விளக்கம் என்கின்ற நூல். அந்த நூலுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்.
சைவ சித்தாந்தத்தின் ஆரம்ப நூலாக இந்த நூலை பல பேரும் கற்பார்கள், சைவ சித்தாந்தம் படிக்க புறப்படுகிறவர்கள். ஆனால் சித்தாந்த நூல்கள் 14 ஒன்றாக இந்த உண்மை விளக்கம் கொள்ளப்படுவதில்லை. மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஞானியாலே உருவாக்கப்பட்ட அந்த நூலை நாங்கள் முதலிலே கற்றோம். அதற்கு பிறகு சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த நூல்களில் 14இல் 8 நூலை செய்த உமாபதி சிவாச்சாரியாருடைய நூல்களிலே ஓரளவு லகுவாக இருக்கக்கூடியதான நூலாகிய திருவருட்பயனை கற்க முடிந்தது. 100 குறட்பாக்களும் ஒரு விநாயகர் வணக்கமாக 101 குறட்பாக்களை கொண்ட அந்த நூல் எளிமையான நூலாக இருந்த காரணத்தினாலே, அளவினாலே எளிமையாக இருந்த காரணத்தினாலே அதனை அடுத்ததாக படித்தோம். அதற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ புலவர் சிவபாத சுந்தரனார் அவர்கள் நமக்கு உரை செய்து வழிகாட்டினார்கள். இனி நம்முடைய ஆர்வம் காரணமாக இடையிலே படிக்க வேண்டிய நூல்கள் பலதிருந்தும் அவற்றை கடந்து சிவஞான சித்தியாரை இப்பொழுது நாங்கள் படிக்க தொடங்கி இருக்கிறோம். அருணந்தி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த நூல்களிலே மிக முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது. இந்த நூலினுடைய அடிப்படை உண்மைகளை நாம் விளங்குவதற்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருவிளங்கம் என்கின்ற ஓய்வு பெற்ற மறைந்த நீதிபதி அரசர் அவருடைய உரையைத்தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டு இப்பொழுது இந்த நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்குள்ளே நாம் விளங்க வேண்டிய விஷயங்கள் பலதிருக்கின்றன. நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இது வெறுமனே நான் தன்னடக்கத்துக்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல, உங்களோடு சேர்ந்துதான் இந்த நூலை நான் கற்கிறேன். ஒரே ஒரு தரம் என் குருநாதர் இலக்கண வித்தர் நமசிவாய தேசிகரிடம் சித்தாந்தம் என்றால் என்ன என்று ஒரு தெரியாத நிழல் நிலையிலே அவர் சொன்ன பாடத்தை கேட்டிருக்கிறேன். அந்த குரு ஆசீர்வாதம் வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்துதான் இந்த நூலை நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உண்மையை முதலிலே சொல்லிவிட்டு இனி நாம் நூலுக்குள்ளே கற்ற விடயங்கள் பற்றி பார்க்க வேண்டும். இந்த நூலிலே முதல் பகுதியாக அவையடக்கம் பாடுகிறார். அவையடக்கம் அல்ல, முதல் பகுதியாக பாயிரவியல் என்கின்ற பகுதி அமைகிறது. அதிலே 6 பாடல்கள். விநாயகருக்கு ஒரு வணக்கம், அதற்கு பிறகு பரசிவ வணக்கம், அதற்கு பிறகு சொல்லுங்கள், நூலின் வழி, முதலிய பொருளும் கேட்போரும் பயனும், அதற்கு பிறகு அவையடக்கமாக 2 பாடல்கள் என 6 பாடல்கள் பைரவியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நாம் நுழைய வேண்டிய அந்த இடத்திலே இன்னொரு பகுதியையும் அளவையியல் என்று ஒரு பகுதியை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதிலே மொத்தம் 14 பாடல்கள் அமைக்கப்பட்டு அளவையியல் அறிவு நமக்கு ஓரளவாக பூத்தப்படுகிறது. அளவையியல் என்றால் என்ன என்றால், ஒவ்வொரு விடயங்களை அளந்து அறிவதற்கு ஒவ்வொரு கருவிகள் இருப்பது போல சில உண்மைகளை அளந்து அறிவதற்கு நமக்கு கருவிகள் தேவை என்று உணர்ந்த நம் பெரியவர்கள் அத்தகைய கருவிகளை தேடி தொகுத்தார்கள். அப்படி தொகுக்கப்பட்டதிலே அந்த அளவைகளை நாம் பிரமாணங்கள் என்று சொல்கிறோம். ஒன்றை நிரூபணம் செய்கிற பிரமாணங்களாக அவை அமைகின்றன. அந்த பிரமாணங்கள் 10ஆக சொல்லப்படுகிறது. அந்த 10 பிரமாணங்களிலே முக்கியமான 3 பிரமாணங்களாக ஆட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்கின்ற 3 பிரமாணங்கள் கொள்ளப்படுகின்றன. அந்த 3 பிரமாணத்துக்குள்ளே மற்றைய 10 அடங்கிவிடும் என்று எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். ஆகவே சித்தாந்திகள் இந்த 3 பிரமாணத்தையே அடிப்படையாக கொண்டு தங்களுடைய நிரூபணங்களை செய்ய தலைப்படுகிறார்கள். அந்த வகையிலே மொத்தமாக 20 பாடல்கள் அவையடக்க, இந்த பைரவியலுக்கு 6 பாடல், அடுத்தது அளவையியலுக்கு 14 பாடல் என்று மொத்தம் 20 பாடல்களை கடந்த பிறகு
பதி உண்மை பதி இலக்கணம் என்கின்ற இரண்டையும் தொகுத்து ஒரு பாடலிலே சொல்கிறார். அந்த பதி உண்மை என்றால் என்னவென்றால், நாம் முப்பொருள் உண்மைதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி. முப்பொருள் உண்மையை படிக்க போகிறோம். பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மை. இந்த முப்பொருளுக்கும் என்ன சிறப்பு என்றால், அவை உள்பொருள்கள். உள்பொருள்கள் என்றால் என்னவென்றால், அவை தோன்றுவதும் இல்லை, அவற்றுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை. தோற்றம் இருக்கிற பொருள் எல்லாம் மறையும். ஆகவே இறைவனும் தோற்றப்பட்ட ஒருவன் அல்ல, ஆன்மாக்களும் தோற்றப்பட்டவை அல்ல, அவற்றை பற்றி நிற்கிறதாகிய பாசங்களும் தோற்றப்பட்டவை அல்ல, அவை என்றும் உள்பொருளாக இருப்பவை என்று உள்பொருள்களினுடைய தேடலை தொடங்கிய நம் பெரியவர்கள் இந்த மூன்று பொருள்களும் என்றும் உள்பொருள்கள் என்று வகுத்திருக்கிறார்கள். அதனால்தான் முப்பொருள் உண்மை என்று நம் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த முப்பொருளிலே பதி என்று சொல்லப்படுவது இறைவனை, பசு என்று சொல்வது ஆன்மாவை, பாசம் என்று சொல்வது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை. பதி என்பவன் தலைவன், பதி என்ற வார்த்தையே அதை உணர்த்துகிறது. பசு என்பது உங்களுக்கு பொதுவாக தெரியும், கயிற்றினாலே கட்டப்பட்டு வைத்திருக்கப்படுவது வீடுகளிலே. அதனாலே இந்த ஆன்மாவும் மலத்தினாலே கட்டப்பட்டு இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறபடியால் அதற்கு பசு என்று பெயர் வந்தது. அடுத்தது, இந்த பசுவை கட்டி வைத்திருக்கக்கூடியதாகிய விடயங்கள் பாசம் என்று சொல்லப்படுகின்றன. பாசம் என்ற வார்த்தைக்கு கயிறு என்று அர்த்தம். ஆகவே உயிரை கட்டி வைத்திருக்கிற கயிறுகளாக ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களும் நமக்கு அடிப்படையிலே பேசப்படுகின்றன. ஆகவே பதி பசு பாசம் என்ற இந்த முப்பொருள் பற்றிய தேடல் தான் சித்தாந்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதிலே பதி என்பது என்றும் ஒரு பொருள், அதிலே மாற்றத்துக்கு இடமில்லை. ஆகவே தேவையில்லாத சமய சண்டைகளை நாம் பிடிக்க தேவையில்லை. சித்தாந்தத்தை அறிவு பெற்ற ஒருவன் பதி என்பது ஒரு பொருள் என்று தெரிந்து கொண்டால் அதற்கு பிறகு அதுவா இதுவா எனதா உனதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லை. இந்த உலகத்தில் இறைவனாக இருக்கப்பட்டவன் ஒரே ஒரு பொருள்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பசு என்று வருகிற பொழுது அது எண்ணிலடங்காத ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்கிறார்கள். அளவிறந்த ஆன்மாக்கள் இருக்கின்றன என்று பசு சொல்லப்படுகிறது. பாசம் என்று வருகிற பொழுது அடிப்படையிலே இருள்மலம் என்று சொல்லப்படுகிற ஆணவ மலம்தான் மூலமலமாக கருதப்படுகிறது. அதனோடு சார்ந்து வெளிப்படுகிறதாகிய கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களும் மலங்களாக கருதப்படுவதை பிறகு அது 5ஆகவும் ஓதப்படுகிறது என்று படித்திருக்கிறோம். இந்த அடிப்படையிலே தான் நம் சைவ சித்தாந்தம் ஆரம்பமாகிறது. இதிலே என்னவென்று கேட்டால், இந்த முப்பொருளும் அதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளும் சூக்குமமானவை, காட்சிக்கு உட்படுகிற விடயங்கள் அல்ல. ஆகவே இந்த முப்பொருள் பற்றிய தேடலிலே நமக்கு அளவை கருவி அவசியப்படுகிறது என்றபடியால் தான் காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்ற முப்பிரமாணங்களை நமக்கு வகுத்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய உண்மைகளை நிரூபணம் செய்து கொண்டு இந்த நூல்கள் செல்கின்றன. காட்சி பிரமாணம் என்பது அறிவு கருவிகளாலே ஒன்றை காண்பது, மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்றவற்றினாலே ஏதாவது ஒன்றை காண்பது காட்சி பிரமாணம். ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள பொருள்களிலே ஒன்றை வைத்துக்கொண்டு மற்றதை அனுமானித்து அறிவது அனுமான பிரமாணம். இது இருந்தால் அதுவும் இருக்கும் என்கிற பொழுது இது இருக்கிறது, ஆகவே அதுவும் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வது அனுமான பிரமாணம். மேலோட்டமாக சொல்லுகிறேன். இரண்டையும் கடந்து யோக காட்சி பெற்ற ஞானிகளுக்கு இந்த இறைவன் படைத்த உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களும் விளங்கும். ஏனென்றால் அவர்களும் இறைவனைப் போல வியாபகத்தன்மை பெற்று விடுவார்கள். ஆகவே உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விளங்குவார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிற உண்மையை அப்படியே பிரமாணமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது
பெரியோர்களுடைய முடிவு. அந்த பிரமாணத்தை தான் ஆகம பிரமாணம் என்று சொல்கிறோம். பொதுவாக ஆகமம் என்றால் நூல் என்ற அர்த்தத்தை தருவதாக இருக்கும். அதைவிட சைவாகமங்கள் என்றும் நாங்கள் ஆகமங்கள் பற்றி விவரங்கள் படிக்கிறோம். இங்கே ஆகமம் என்பது நூற்பிரமாணம். நூல் என்பது எல்லா நூலும் அல்ல. எல்லா நூலையும் நாம் ஆகம பிரமாணமாக கொள்வதில்லை. யாருக்கு யோக காட்சி வாய்க்க பெற்றதோ அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய நூல்கள் அல்லது அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்கள் ஆகம பிரமாணங்கள் என்று ஓதப்படுகின்றன என்று காணுகிறோம். இனி தேடல் ஆரம்பிக்கிறது. தேடல் ஆரம்பிக்கிற பொழுது வரிசைப்படி தேட வேண்டுமானால் பதி, பசு, பாசம் என்ற அந்த வரிசையிலே பதி முன்னிற்கிறது. ஆகவே பதியிலே இருந்து நம் தேடல் தொடங்குகிறது. அப்படி தொடங்குகிற பொழுது நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? முதல் ஒரு பொருள் உள்ளது என்று நிரூபிக்க வேண்டும். நிரூபித்த பிறகுதான் அது பற்றிய தேடல்களை ஆரம்பிக்கலாம். முதல் இருக்கிறத எல்லாம் சூக்கும பொருள் என்று இருக்கிற காரணத்தினாலே அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத நிலையில் நாம் அந்த பொருள் இருக்கிறது என்று நிரூபணம் செய்து விட்டுத்தான் தேடல், அது பற்றிய தேடல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றபடியால் பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற இரண்டையும் முதல் உண்மை நிரூபிக்கப்பட்டு பிறகு உண்மை நிரூபிக்கப்பட்ட பிறகு அதற்குரிய இலக்கணம் என்ன என்று சொல்லப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு பாடலிலேயே அது இரண்டையும் தொகுத்து கூறுகிறார். அது முடிந்த பிறகு பதி உண்மை விவரிக்கப்படுகிறது. ஒரு பொருளை உண்மை என்று நிரூபணம் செய்கிற முயற்சியாக அதிலே ஒரு 22ஆம் பாடலில் இருந்து 37ஆம் பாடல் வரையும் அந்த தேடல் தொடர்கிறது. அதற்கு பிறகு 38வது பாடலிலே இன்று இறைவன் இந்த உலகத்தை காரியப்படுத்தும் முறைமையை சொல்கிறார்கள். அதை இரண்டாக பிரிக்கிறார்கள். தான் முதலாகி நின்று காரியப்படுத்தும் முறைமை, தான் ஈறாக நின்று காரியப்படுத்தும் முறைமை என்று இரண்டு வகையாக பிரிக்கிற அளவிலே 57வது பாடல் வரை நாம் பயணித்தோம். இனி நான் இன்றைக்கு 65வது பாடல் படிக்க வேண்டும். அதற்கு ஒரு முகப்பாக 58வது பாடல், அதாவது முதல்வன் அதோடு தடத்த வடிவம். இறைவனுக்கு 2 விதமான வடிவங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறேன். ஒன்று சொரூப வடிவம், அடுத்தது தடத்த வடிவம். சொரூப லக்கணம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் நம்முடைய சிந்தையாலோ மொழியாலோ அதை தொட முடியாது. பேரறிவு பொருளை சிற்றறிவாலே அளக்க முடியாது. அந்த பேரறிவு ரூபமாக இருக்கிற இறைவனை அவனுக்கு என்ன நாமம், என்ன பெயர், என்ன வடிவம் என்று ஒன்றும் தெரியாது. இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். இது ஒரு பக்கம். அதற்கு பிறகு இறைவனுக்கு வடிவங்கள் உண்டு என்கிறார்கள். இது என்ன முரண்பாடு? வடிவம் இல்லை என்று ஒரு புறம், பிறகு வடிவம் உண்டு என்றால் உண்மையிலே நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அதனால்தான் சேக்கிழாரை பெரிய புராணம் பாடச் சொல்லுகிற பொழுது உலகலாம் என்று இறைவன் எடுத்துக் கொடுக்க அந்த முதலடியை வைத்து பாடுகிறார். அந்த முதலடியை வைத்து பாடுகிற பொழுது அவர் எடுத்தாற்போல் சொன்னது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உணரவும் முடியாது ஓதவும் முடியாது என்று சொல்லிவிடுகிறார். பிறகு சொல்லுகிறார் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்கிறார். நிலவையும் கங்கையையும் தலையிலே சூடியவன். இது முரண்பாடு இல்லையா என்று கேட்டால் அவர் சொன்ன உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற அந்த தொடர் இறைவனுடைய சுரூப நிலையை உணர்த்தியது. நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்று சொல்லுகிற நிச்சய வரிகள் இறைவனுடைய தடத்த நிலையை உணர்த்தின என்று நாம் உணர்கிறோம். இது நம் சைவத்தினுடைய தனிப்பெருமை. அதாவது எண்ணங்களை கடந்து நிற்கிறவன் இறைவன் என்று சொன்ன அதே சைவம் பிறகு இறைவனுக்கு 3 விதமான தடத்த வடிவங்கள் உண்டு. ஒன்று வடிவமற்ற வடிவம், அதைத்தான் அரூபம் என்கிறோம். அதாவது அரூபம் என்றால் என்னவென்றால் வடிவமற்ற வடிவம். அது என்ன வடிவமற்ற வடிவம் என்றால் வடிவம் இல்லை, இன்னதான் என்று பிரித்து காட்டக்கூடிய வடிவம் இல்லை. ஆனால்
வடிவம் இல்லை என்பதை நாம் உணரக்கூடியதாய் இருக்கிறபடியால் அது ஒரு வடிவமாக மாறுகிறது. வடிவமில் இப்போ சொரூப நிலையிலே இருக்கிற இறைவனை வார்த்தைகளாலே விளங்கப்படுத்தவே முடியாது. நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் விளங்கப்படுத்த முடியாது. ஆனால் தடத்த நிலையிலே இருக்கிற இறைவனிலே வரக்கூடிய முதல் சொரூப நிலை என்கின்ற அந்த நிலையை நாம் ஓரளவு இறைவனுக்கு வடிவம் இல்லை என்ற வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு விளங்குகிறது. ஆகவே நம் புத்திக்கு அது அகப்படுகிறது. அதுதான் இறைவனுடைய முதல் நிலை. இது மிக உயர்ந்த ஞானியர்களால் மட்டும் பற்றி உயரக்கூடிய நிலை. ஆகவே அந்த நிலை மட்டும் போதாது என்றபடியால் இறைவன் தன் கருணையினால் இன்னும் இறங்குகிறான். அப்படி இறங்குகிற பொழுது அருவுருவ நிலை கொள்கிறான். அருவுருவம் என்றால் வடிவம் இருக்கும் இருக்காது, வரும் வராது என்று இந்த சினிமா பகுதி போல அது என்ன இருக்கும் இருக்காது என்று கேட்டால், இறைவனுக்கான ஒரு வடிவ நிலை காணப்படும். அங்க பிரிவுகளோடு இதுதான் வடிவம் என்று காணப்படாது. அதைத்தான் அருவுருவ நிலை என்கிறோம். சதாசிவம் மூர்த்தம் என்று சொல்லி லிங்கமாக நாம் தொழுவது அதனைத்தான். ஒரு விளக்கை ஏற்றிவித்தால் அதிலே ஒரு சுடர் இருக்கிறது, அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. ஆனால் இன்ன வடிவம் என்று அதை சொல்ல முடியாது. அதற்கு அங்க பிரிவுகள் எல்லாம் இருக்காது. அதுபோலத்தான் இறைவனும் அருவுருவ நிலையிலே இருக்கிறான். இனி மூன்றாவது நிலை உருவ நிலைக்கே வந்து விடுகிறான். உருவ நிலைக்கு வருவது என்றால் அது மிக கீழ்மட்டத்திலே இருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவனை பற்றுவதற்கு ஏதாவது ஒரு வடிவம் தேவை. அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அப்படி ஒரு வடிவம் தேவைப்படுகிற பொழுது இறைவன் அந்த வடிவத்தையும் காட்டுகிறான் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் இறைமூர்த்தங்கள் என்று நாங்கள் பேசிக் கொள்கிறோம். பெண்டோல் முக்கண் அம்மானி என்று இறைவனை விழிக்கிற பொழுது அவனுக்கு இத்தனை கண்கள் இத்தனை தோள்கள் என்று பேசுவதெல்லாம் உருவநிலை பற்றி பேசுகிற விடயங்கள். ஆகவே இறைவனை இந்த மூன்று நிலையிலும் காணலாம் என்று சித்தாந்திகள் ஒத்துக்கொண்டார்கள். அதாவது இறைவனுக்கு வடிவம் காணக்கூடாது என்று இன்றைக்கு சில சமயங்கள் சைவ சமயத்தின் மேலே குற்றம் சாட்டுகின்றன. அதாவது இறைவனுக்கு வடிவம் அமைத்ததனாலே இவர்கள் எல்லாம் சைத்தான்களுடைய பிள்ளைகள் என்கிறார்கள். அது அவர்களுடைய ஒரு பக்க பார்வை. ஆனால் உண்மையிலே இறையை வழிபடுகிற ஆன்மாக்கள் பலவிதமாக வேறுபட்டு கிடக்கின்றன. இறைவனோடு ஒன்றுகிற நிலை பெற்ற ஞான நிலை பெற்றவர்களுக்கு சொரூப நிலை தரிசனமே கிடைக்கும். ஆனால் அதை பற்றி ஏன் விரிவில்லை என்றால், சொரூப நிலை தரிசனம் கிட்டுகிறவர்கள் அதற்குள்ளேயே கரைந்து போய்விடுவார்கள். அதிலே வழிபடு பொருள், வழிபடுகிறவன், வழிபாடு என்ற மூன்று நிலை இருக்காமல் ஒன்றாக போய்விடுகிறபடியால் பிறகு அதை பேச முடியாது. ஆகவே சொரூப நிலை என்பது என்றைக்கும் பேசப்பட முடியாத ஒரு நிலை. அதற்கு பிறகு அருவ நிலை, அருவுருவ நிலை, உருவநிலை என்கின்ற மூன்று பற்றியும் பேசுகிறார்கள். இந்த இறைவனுடைய இந்த நிலைகளை பற்றி சொல்லுகிறதாக அடுத்த இந்த நாங்கள் படிக்கப் போகிற பகுதியினுடைய தொடக்கம் அமைகிறது. இறைவனுடைய தடத்த வடிவம் பற்றி விவரம் சொல்ல தொடங்குகிறார்கள். 58வது பாடலிலே அது தொடங்குகிறது. நாங்கள் அதிக நேரம் அதிலே மெனக்கிடாமல் பொழிப்புரைகளை மட்டும் ஒரு தரம் படித்து கொண்டு போனோமானால் அந்த எண்ண தொடர்புக்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்றபடியால் வேகமாக அதை படியுங்கள். பொழிப்புரைகளை மட்டும் படித்தால் போதும். நான் விளக்கம் சொல்லவில்லை, நீங்களே விளங்கி அதை விளங்கிக் கொள்ள முயற்சியுங்கள். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதடி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 58 பொழிப்புரை. அருவம், அருவுருவம், உருவம் என்னும் மூன்று வடிவங்களும் முதல்வனுக்கு தடத்த வடிவங்களாம். இது முதல் 58வது பாடல் சொல்லுகிற செய்தி. சொருவ நிலை பற்றி இப்பொழுது பேசவில்லை, தடத்த நிலை பற்றி பேசுகிறார்கள். சித்தாந்திகளுடைய கருத்துப்படி இறைவனுக்கு அருவம் என்ற ஒரு வடிவம் இருக்கிறது, அருவுருவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. இந்த மூன்று வடிவங்களும் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இந்த 58வது பாடல் சொல்லுகிறது.
பாடல் 59 பொழிப்புரை. முதல்வனுக்கு உருவம் உண்டு எனின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். தான் நினைத்த உருவம் கொள்வன் எண்ணின் நம்மனோரும் அப்படியே கொள்ளல் வேண்டும். அப்படி அன்று நாம் நினைத்த வடிவம் கொள்ளல் இயலாது. முதல்வன் யோக சித்தரைப் போல தான் நினைந்த உருவத்தை எடுத்துக் கொள்வன். இந்த பொழிப்புரையிலேயே மறுப்பாளர்களுடைய கருத்தும் நம் கருத்தும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படி படித்தால்தான் அது தெளிவாகும். இதிலே வருகிற முதல்வனுக்கு உருவம் உண்டெனின் அவ்வுருவத்தை உண்டாக்க வேறொரு கடவுள் வேண்டும். இது முதலாவது, அதாவது மறுப்பாளர்கள் சொல்லுகிற கருத்து. சித்தாந்திகள் உருவம் அருவம் ஒன்றும் இருக்கிறது என்று சொன்னோடனே உருவம் என்ற ஒன்று வேண்டுமானால் அது இன்னொருவராலே உண்டாக்கி கொடுக்கப்படும். நமக்கு தெரிந்த அளவிலே அப்படித்தான் இருக்கிறது. ஆன்மாக்களுக்கு உருவத்தை இறைவன் உருவாக்கி கொடுக்கிறான். அப்போ இறைவனுக்கு நீ உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அதை உண்டாக்கி கொடுக்க இறைவனுக்கு மேற்பட்ட ஒருவன் வேண்டும் என்றால் இயற்கையை வைத்துத்தான் ஒரு முடிவு. இயற்கையை காணுகிற பொழுது உருவங்களை உருவாக்க நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி தேவைப்படுகிறது. ஆகவே இறைவனுக்கு அப்படி ஒரு சக்தி மேலிருந்து உருவத்தை கொடுக்கிறதா என்று கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள், அப்படி அல்ல, இந்த பதில் இல்லை. ஆனால் அந்த அடுத்து வருகிற கூற்றிலே அந்த பதில் அடங்கி இருக்கிறது. அதுவல்ல, இறைவனுக்கு ஒரு ஒரு தான் நினைத்த உருவத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது என்கிறார். இது இவர் சொன்ன பதில். இந்த பதில் இங்கே பதிவில்லை, ஆனால் அடுத்த பதிலே அந்த பதிவு இருக்கிறது. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், நினைத்த வடிவத்தை இறைவன் கொள்வான் எனின் நாமும் உருவங்கள் கொண்டவர்கள், ஆகவே நாமும் நினைத்த வடிவத்தை கொள்ள வேண்டும் என்று அதை இவர்கள் மறுப்பிலே அந்த பதிலை சொல்கிறார்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள், சித்தாந்திகள் அப்படி இல்லை, நாம் நினைத்த வடிவத்தை கொள்ள முடியாது. அதை முதல்ல இயற்கையோடு பொருந்தி அந்த பதிலை சொல்லிவிட்டார்கள். நாம் நினைத்த வடிவத்தை கொள்ள முடியாது, ஆனால் இறைவனாலே அப்படி கொள்ள முடியும். அப்படி எப்படி நீ சொல்லுகிறாய்? அதற்கு ஏதாவது ஒரு உதாரணம் அல்லது மேற்கோள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. யோக சித்தர்கள் என்று சொல்லப்படுகிற சித்தர்கள் பல வடிவங்களை கொள்கிறார்கள், மாற்று வடிவங்களை கொள்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம். அதுபோலத்தான் இறைவனும் மாற்று வடிவங்களை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். தான் நினைத்த வடிவங்களை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி வடிவங்கள் யோக சித்தருக்கு யாரும் வடிவங்களை இன்னொருவர் உருவாக்கி கொடுப்பதில்லை. அவர்கள் உருவங்களை கொள்வது போல இறைவனும் வேறு வேறு வடிவங்களை கொள்கிறான் என்று பதில் சொல்லிவிட்டார். இவ்வளவும் இந்த பாடலிலே வருவது. பாடல் 60 பொழிப்புரை. யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது போல முதல்வனும் கொள்வனாயின் முதல்வன் அந்த யோக சித்தரில் ஒருவனாய் முடிவன் எனின் அந்த யோக சித்தர் விரும்பிய வடிவம் கொள்வது முதல்வனது அருளாலேயாம். அன்றி அவ்வடிவங்களும் மாயா காரியங்களாம். அவர்களுமோ விடுவதாக இல்லை. அதாவது யோக சித்தரை போல இறைவனும் வடிவங்களை கொள்கிறான் என்றால் நல்லதாக போயிட்டு, அப்படியானால் இறைவனையும் யோக சித்தரில் ஒருவன் என்று சொல்லிவிட்டு போ என்று அவர்கள் தடையை விதிக்கிறார்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், யோக சித்தரை போல் இறைவன் வடிவம் கொள்கிறான் என்பது உண்மை, ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. யோக சித்தர்கள் அவர்கள் வடிவம் கொள்வது முதல்வனுடைய கருணையினால் தான் அவர்களுக்கு வடிவங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இறைவனுக்கு அப்படி அல்ல. இதுதான் யோக சித்தருக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் யோக சித்தர்கள் இறையருளாலே வடிவங்களை மாற்றி பெறுகிற பொழுது அது மாயா வடிவங்களாகத்தான் இருக்கின்றன. மாயிலிருந்து கிடைக்கிற வடிவங்களாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இறைவன் கொள்கிற வடிவங்கள் சக்தி வடிவங்களாக அமைகின்றவை, மாயையினுடைய வடிவாக அமைவதில்லை என்பதை சொல்கிறார். பாடல் 61 பொழிப்புரை. மாயா காரிய வடிவங்களுக்கு காரணம் ஆணவமலம். அது சிற்றறிவையும் சிறு தொழிலையும் உண்டாக்கும். உயிர்கள் ஆணவ மலமும் சிற்றறிவும் சிறு தொழிலையும் உடையன. ஆதலால் உயிர்களுக்கே மாயா காரிய வடிவங்கள் பொருத்தமுடையன. முதல்வன் நின்மலன், முற்றறிவும் முற்று தொழிலும் முற்று முதன்மையும் உடையவன். ஆதலால் மலமில்லாத முதல்வனுக்கு
மலம் காரணமான மாயா காரிய வடிவம் பொருந்தாது. சக்தி காரியமான வடிவமே அவனுக்கு வடிவாம். அதாவது இறைவன் நம்மை போல மாயா வடிவங்கள் யோக சித்தர்கள் பல வடிவங்களை மாயா வடிவங்களாகத்தான் கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை விளக்கப்படுத்துகிறார். என்னவென்றால், மாயாகாரிய வடிவங்கள் எங்கே இருந்து பிறக்கிறது என்றால் ஆணவ மலத்திலே இருந்தால், ஆணவத்தினாலே கண்மமும், கண்மத்தினாலே அந்த கண்ம கழிவுக்காக மாயா வடிவங்கள் கிடைக்கும். தனிகரண போன போகங்கள் உண்டாக்கப்படுகின்றன. ஆகவே ஆணவ தொடர்பிலே ஏற்படுகிற வடிவங்கள் எல்லாம் மாயாகாரிய வடிவங்கள் தான். இதை முதலிலே எடுத்துச் சொல்கிறார். அதனாலேதான் யோக சித்தர்கள் கூட ஆணவமல வயப்பட்டவர்களாக இருந்தவர்கள் என்றபடியால் அவர்களுடைய வடிவங்களும் மாயா வடிவங்களாகத்தான் அமைகின்றன என்பதை எடுத்துச் சொல்லிவிட்டு, இறைவனுக்கு அப்படி அல்ல என்கிறார். ஏனென்றால் உயிர்கள் சிற்றறிவு சிறு தொழில் கொண்டவை, அவை கட்டுப்படுத்தப்பட்டவை, மலங்களினாலே கட்டுப்படுத்தப்பட்டவை. அதனாலே அவற்றுக்கு ஏற்படுகிற வடிவங்கள் எல்லாம் மாயாகாரிய வடிவங்கள். முதல்வன் அப்படி அல்ல. நின்மலன், முற்றறிவும் முற்று தொழிலும் முற்று முதன்மையும் உடையவன். ஆதலால் மலமில்லாத முதல்வனுக்கு மலம் காரணமான மாயாகாரிய வடிவம் வந்தது என்று சொல்வது பொருந்தாது. ஆகவே மலத்தொடர்பில்லாத இறைவனுக்கு வருகிற அந்த வடிவம் என்பது சக்தி காரிய வடிவமே என்று எடுத்துரைக்கிறார். பாடல் 62 பொழிப்புரை. முதல்வனுக்கு சத்தியே வடிவம் எண்ணின் வடிவப் பொருள்கள் பரிணமித்து அழிவடைவன. ஆதலால் முதல்வனது வடிவம் உருவம் என்றல் கூடாது, அருவம் என்றலே பொருத்தமுடையது எனின் பரிணமித்து அழிவெய்தல் 6 அத்துவாக்களுக்கு உட்பட்ட பொருள்களின் இயல்பாம். முதல்வன் 6 அத்துவாக்களையும் கடந்த பொருள். ஆதலால் அக்குற்றம் அவனிடத்தில் செல்லாது. அதாவது இறைவனுக்கு இந்த உருவ வடிவம் இல்லை, உருவம் அருவம் அருவுருவம் என்கின்ற 3 வடிவங்கள் உண்டு என்பதை மறுத்து கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது ஒரு நிலைக்கு வருகிறார்கள். சரி, நீ சொல்வது போல அருள் வடிவம்தான் இறைவனுடைய வடிவம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த அருள் வடிவத்திலே அருவம் அருவுருவம் வரலாம், உருவம் வரக்கூடாது. உருவ வடிவம் என்று வந்தால் உருவங்கள் எல்லாம் பரிணமித்து மெல்ல மெல்ல அழிந்து போய்விடும் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். ஆகவே இறைவனுக்கு உருவ வடிவம் உண்டு என்று ஏற்படுத்தி விட்டோமானால் இறைவனுடைய வடிவங்களும் அழிவுக்கு உட்படுகிறதாக ஆகிவிடும் என்று இவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்க இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. பரிணமித்து அழிதல் என்பது 6 அத்துவாக்களுக்கு உட்பட்ட ஆன்மாக்களுக்குத்தான் அந்த பரிணமித்து அவற்றினுடைய வடிவங்கள் தான் பரிணமித்து அழியும். 6 அத்துவாக்கள் என்றால் என்னவென்றால் மந்திரம், பதம், வண்ணம், கலை, தத்துவம், புவனம் என்கின்ற இந்த 6 அத்துவாக்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிற அந்த ஆன்மாக்களுடைய வடிவங்கள் தான் பரிணமித்து அழியத்தக்கவை. இறைவன் இவற்றை கடந்து நிற்கிறவன். ஆகவே அவனுடைய உருவம் என்பது இந்த ஆன்மாக்களுடைய உருவங்களைப் போல பரிணமித்து அழிய வேண்டும் என்பது இல்லை. ஆகவே இறைவனுக்கு உருவ வடிவம் இருக்கலாம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். பாடல் எண் 63 பொழிப்புரை. உலகத்து பொருள்கள் உருவமும் அருவமுமாய் இருக்கும் ஒன்று மற்றொன்றின் இயல்புடையதாக மாட்டாது. ஆதலால் முதல்வன் அருவப் பொருளே எண்ணின் அருவுருவமும் உருவமும் ஆகிய இயல்புடையவனாக மாட்டான் எனப்பட்டு உலகத்து பொருள்களுள் ஒருவனாய் முடிவன். இவர்களுடைய இந்த மறுப்பாளருடைய கருத்து என்னவென்றால், இறைவன் வடிவம் இருக்கலாம், அது ஒத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அது அருவ வடிவமாகத்தான் இருக்க வேண்டும், உருவ வடிவமாக இருக்கக்கூடாது. அதாவது இப்பொழுது இந்த புதிதாக வந்த மதங்கள் சொல்கிறவனை இறைவனுக்கு உருவம் சொல்வது குற்றம் என்று சொல்கிறார்களே, அதைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள். இறைவனுடைய வடிவம் அருவ வடிவமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் வாதிடத் தருகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், ஒரு பொருள், இந்த உலக பொருளிலே ஒன்று உருவமாக இருக்கும், ஒன்று அருவமாக இருக்கும். 2 வகையான பொருள்களை காணுகிறோம். உருவப் பொருள்களும் உலகத்திலே உண்டு, அருவப் பொருள்களும் உண்டு. இதுல என்ன கஷ்டம் என்று கேட்ட, இதை அவர்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும், மறுப்பாளர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அருவப் பொருளும் உண்டு, உருவப் பொருளும் உண்டு.
இதுல என்ன சிக்கல் என்று கேட்டால், அருவமாக இருக்கிற பொருள் உருவமாகாது, உருவமாக இருக்கிற பொருள் அருவமாகாது. இது உலகப் பொருளிலே நாங்கள் காணுகிற ஒரு உண்மை. அருவமாக இருக்கிற ஒன்று உருவமாக ஆகாயம் அருவம், அதற்கு உருவம் இல்லை தெரிகிறது. நிலம் உருவம், அது அருவமாக மாட்டாது. இப்படி இருக்கிற பொழுது இந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறாயா என்று இவர்கள் கேட்கிறார். அவர்கள் அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டார்கள். இப்ப நீ என்ன சொல்கிறாய்? இறைவன் அருவமாகத்தான் இருப்பான் என்று சொல்கிறாய், அதான் நியாயம். அப்ப இறைவன் உருவமாக மாட்டான் என்றால் அது எல்லாம் வல்ல இறைவனுக்கு குற்றமாகி விடாதா? அதனால் முதல்வன் அருவப்பொருளே எண்ணின் அருவுருவமும் உருவமாகிய இயல்புடையவனாக மாட்டான் எனப்பட்டது உலகத்து பொருள்களுக்கு பொருளுள் ஒருவனாய் இறைவனை ஆக்கிவிடும். உலகப் பொருள் தான் அருவமாக இருந்தால் உருவமாகாது, உருவமாக இருந்தால் அருவமாகாது. ஆனால் இறைவன் உலகப் பொருள்களை போன்றவன் அல்ல, அதை கடந்து நிற்கிறவன். அதனாலே முழு தெளிவிலும் முற்றறிவும் உடையவன் என்றபடியால் இறைவனுக்கு அருவம் மட்டும்தான் வடிவம் என்று நீ சொன்னால் அப்ப அவனாலே உருவம் கொள்ள முடியாது, உருவம் கொள்ள முடியாது என்று ஆகிவிடும். அப்படி சொன்னால் இறைவனுடைய அந்த முழு ஆற்றலுக்கு அது குறைவு, ஆகவே அது பொருந்தாது. இந்த மூன்றுமாக இருப்பான் என்பதுதான் பொருந்தும் என்கிறார்கள். பாடல் 64 பொழிப்புரை. முதல்வன் பிரபஞ்சப் பொருள்களின் இயல்புடையன் அல்லன் ஆதலாலும் தோற்ற நாசங்கள் இலன் ஆதலானும் அளந்தறியப்படாதவன் ஆதலாலும் இன்ன வடிவினன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். ஆதலால் முதல்வனது வடிவம் உருவமன்று அருவமே என்றால் பொருந்தாது. அதாவது அவர்களுடைய முதல் இறைவனுக்கு வடிவங்களே இல்லை என்பதை மறுத்து கொண்டு வந்து சரி ஒத்துக்கொண்டாலும் அது அருவமாகத்தான் இருக்க வேண்டும், உருவமாக இருக்க முடியாது என்பதற்கு இறுதி பதில் சொல்லுகிறார்கள். முதல்வன் பிரபஞ்ச பொருள்களின் இயல்புடையன் அல்லன். நீ இந்த உலகத்திலே ஒன்றை கண்டுவிட்டு இறைவனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லாதே. ஏனென்றால் இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் அத்துவாக்களுக்கு உட்பட்டவை, இறைவன் அதை கடந்து நிற்கிறவன். ஆகவே இந்த உலகப் பொருள்களுக்கு இருக்கிற லட்சணம் இறைவனுக்கும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே என்றதை முதல் சொல்கிறார். முதல்வன் பிரபஞ்ச பொருள்களின் இயல்புடையன் அல்லனாதலாலும் தோற்ற நாசங்கள் இல்லாதவனாதலாலும் நம் புத்தியால் அளந்தறியப்படாதவன் ஆதலாலும், உன் புத்திக்கு அகப்படுகிறதை பற்றி தான் நீ பேச முடியும், அகப்படாதவனாக இறைவன் இருக்கிறான். ஆகவே இன்ன வடிவினன் என்றும் அப்படிப்பட்ட இறைவனுக்கு அருவந்தான் வடிவம் என்றோ ஒருவன்தான் வடிவம் என்றோ நீ சொல்ல முடியாது. இன்ன வடிவினன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ளுவன் என்றும், இன்ன வடிவம் என்றால் அவன் அருவமாகத்தான் இருப்பான், அவன் அருவ வடிவத்தை தான் கொள்ளுவான் என்றுதான் எதிராளிகள் வாதமாக இருக்கிறது. கொள்ளுவன் என்றும் இன்ன வடிவத்தை கொள்ள மாட்டான் என்றும் கூறுதல் அரிதாம். உன்னுடைய அப்படி நீ சொல்லிவிட்டாய் என்றால் உன் புத்திக்குள்ளே அவன் அகப்பட்டவனாகி விடுவான். ஆகவே நீ அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, இறைவனுக்கு அருவந்தான் வடிவம் என்று சொல்ல முடியாது என்று இவர்கள் வாதிடுகிறார்கள். ஆதலால் முதல்வனது வடிவம் அருவம் அன்று, உருவம் அன்று, அருவமே என்று கொள்ளல் பொருந்தாது என்று கொண்டு வந்து முடிக்கிறார்கள். அப்போ மற்றொரு கருத்து மறுக்கப்படுகிறது. இனி அடுத்த பாடலுக்குள்ளே இன்றைக்கு புதிதாக நுழைகிறோம். இல்லைங்க, அது வரைக்கும் படிச்சோம், 65 வரைக்கும் படிச்சிட்டோம். பாடல் 65 பொழிப்புரை. முதல்வன் அளவில் ஆற்றலும் முற்றறிவு முற்று தொழில்களும் இயல்பாகவே பாசத்தின் நீங்கிய தன்மையும் உடையன் ஆதலால் தான் நினைந்ததொரு திருமேனியை எடுத்துக்கொள்ளும் இயல்புடையன். ஆதலால் அவனது திருமேனி உருவமன்று அருவமே என்றல் பொருந்தாது. அந்த கருத்தை பதிவு செய்கிறார். முதல்வனுக்கு இருக்கிற தகுதி அளவில் ஆற்றல், நம்முடைய ஆன்மாக்களுடைய ஆற்றல் எல்லாம் வகுக்கப்பட்ட ஆற்றல். ஒருவன் ஓடுவான், ஒருவன் பாடுவான், ஒருவன் பேசுவான், ஒருவன் சித்தாந்தம் படிப்பான். இப்படி வரையறை செய்யப்பட்ட ஆற்றல் தான் ஆன்மாக்களுடைய ஆற்றல். இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல, அளவில்லாத ஆற்றல், அதை வரையறை செய்ய முடியாது. அடுத்தது முற்றறிவு முழு தொழிலும் உடையவன். அவனுக்கு நம்முடைய அறிவுகளுக்கு எல்லைகள் உண்டு. இந்த விடயத்திலேதான் நமக்கு அறிவு, அல்லது இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் என்று இருக்கிறது. அப்படி அல்ல, இறைவனால் எல்லாம் அறிய முடியும், எல்லாம் செய்ய முடியும் என்ற தகுதிகள் உடையவன். இயல்பாகவே பாசத்தின் நீங்கிய தன்மை உடையனாதலால் இறைவனுக்கு அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் பாசம் இல்லை. பாசம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அன்பில்லை என்று பொருள் கொள்ளக்கூடாது.
கட்டு இல்லை. இறைவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் பாசத்தை இயல்பா நீங்கியவன். கட்டுப்படுத்துதல் என்பது அவனுக்கு இல்லை. நம்மை ஆணவம் கண்மம் ஆகிய மலங்கள் கட்டுப்படுத்துகின்றன. இறைவனை அப்படி கட்டுப்படுத்தாதது. ஆகவே இயல்பாக பாசங்கள் நின்றும் நீங்கியவன், அப்படி தன்மையை உடையவனாகவும் இருப்பதால் தான் நினைத்த ஒரு திருமேனியை எடுத்துக்கொள்ளும் இயல்பு அல்லது ஆற்றல் அவனுக்கு உண்டு. இத்தனையும் இருக்கிறபடியால் முழு அறிவு இருக்கிறது. ஆகவே ஒரு வடிவம் எடுக்கலாம். அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கலாம். இந்த பாசத்தினுடைய கட்டி இல்லை. ஆகவே அவன் நினைத்தது நினைத்தபடி செய்யலாம் என்றபடியால் அருவந்தான் வடிவம் என்று வரையறுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு உருவமும் வடிவமாக இருக்கலாம், அருவுருவமும் வடிவமாக இருக்கலாம் என்று இவர்கள் அவர்கள் கருத்தை மறுக்கிறார்கள். 66வது பாடலுக்குள்ளே இன்றைக்கு நுழைகிறோம். பாடல் எண் 66. பாடல் தலைப்பு உருவத் திருமேனி பற்றி வரும் ஆசங்கையை பரிகரித்தல். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் எல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்கள் எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. முக்கியமான ஒரு பாடல்களே ஒன்று. ஆரணம் என்பது வேதத்துக்கான ஒரு பெயர். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆரணம் என்பது வேதம். ஆகமங்கள் உங்களுக்கு தெரியும், வேதத்தினுடைய அடுத்த நிலை நூலாக நாம் கருதப்படுபவை. சைவர்களுக்கு ஆகமம் சிறப்பு நூல், வேதம் பொது நூல் என்று சொல்வார்கள். சிறப்பு நூல் பொது நூல் என்பது சைவர்களாலே வரையறையாக எடுக்கப்படுகிற நூல். அதுதான் ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் வேதத்தை பொது நூல் என்றும் சைவர்கள் கொள்வது வழக்கம். அது பற்றி இங்கே பேசுகிறார். படியுங்கள். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்கள் எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. பொருளுரை. காரணன் முதல்வன் அருளினால் உருவு கொண்டு கருணையினாலே உருவத் திருமேனி கொண்டு ஆரணம் ஆகமங்கள் அருளானாகில் வேத ஆகமங்களை உபதேசித்து அருளானாயின் கதிப்பவர் இல்லையாகும். உயிர்கள் பதி பசு பாசங்களின் இயல்பு உணர்ந்து முத்தி அடைதல் இல்லையாகும். இவர்கள் கருத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது இறைவனுக்கு அருவந்தான் வடிவம் என்பதை மறுத்து விட்டார்கள். இதுவரை நேரமும் மறுத்தார்கள். இப்பொழுது உருவம் தேவை என்பதை சொல்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிறாயே, உருவம் தேவை. ஏனென்றால் இறைவன் வேதங்களையும் ஆகமங்களையும் உபதேசித்தான் என்று நம் மரபு சொல்கிறது. ஆகம நூல்கள் சொல்லுகின்றன. ஆகமம் இந்த ஆகமம் அல்ல, உயர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இறைவன் தான் வேதங்களை வெளிப்படுத்தினான், ஆகமங்களை வெளிப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வேதங்களை ஆகமங்களை அவன் வெளிப்படுத்தியபடியால் தான் அதன் வழி நின்று உயிர்கள் உய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் வேதங்களை ஆகமங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் அவன் ஒரு குரு முதல்வனாக வந்தாக வேண்டும். அப்படி வந்தால்தான் அதை செய்ய முடியும். ஆகவே அப்படி குரு முதல்வனாக வந்து வேதங்களையும் ஆகமங்களையும் உபதேசிப்பதற்கு அவனுக்கு ஒரு வடிவம் தேவை என்று இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். உருவம் தேவை என்பது இவ்வளவு நேரம் அருவம் தான் என்பதை மறுத்தார்கள். இப்பொழுது உருவமும் தேவை என்பதை சொல்கிறார்கள். நம்முடைய வேதாகமங்கள் எல்லாம் இறைவனுடைய திருமுகங்களிலே இருந்து உதித்தவை என்று சொல்லப்படுகிறது. குறித்த ஆகமங்கள் இன்னென்ன முகத்திலே இருந்து தோன்றியவென்று மூலாகமங்கள் 28, அந்த 28ஐயும் பிரித்து சொல்கிறார்கள். உபாகமங்களையும் பிரித்து சொல்கிறார்கள். ஆகவே ஒரு வடிவம், அந்த வடிவத்திலே இருந்து இன்ன முகம், இன்ன முகத்திலே இருந்து இன்ன விடயங்கள் தோன்றின என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு ஒரு வடிவம் தேவை என்பதை சொல்கிறார். அதைத்தான் இந்த 2 வரியிலே படித்தோம். அதை திருப்பி படித்து மேலே போங்கள். காரணன் அருளினால் உருவு கொண்டு ஆரணம் ஆகமங்கள் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். முதல்வன் கருணையினாலே உருவத் திருமேனி கொண்டு வேதாகமங்களை உபதேசித்து அருளானாயின்
உயிர்கள் பதி பசு பாசங்களின் இயல்பு உணர்ந்து முத்தியடைதல் இல்லையாகும். இறைவன் மட்டும் உருவ வடிவம் கொண்டு வேதாகமங்களை உபதேசித்து அருளாமல் இருந்திருந்தால் உயிர்களுக்கு முத்தி என்பது என்றைக்குமே கிடைத்திருக்காது. ஆகவே இறைவன் உருவ வடிவம் கொண்டுதான் இருக்கிறான் என்பதை புரிந்துகொள் என்று சொல்லுகிறார். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம் அன்றியும் திருமால் முதலிய தேவர்களுக்கும் மானுடருக்கும் நாகர் முதலியோர்க்கும். இதிலே கவனிக்க வேண்டியது சுரர் என்ற வார்த்தை தேவர்களை குறிக்கும். அதே இதெல்லாம் ஓரளவு புராண இதிகாசங்கள் படித்தவர்களுக்கு தெரியும். இல்லாவிட்டாலும் இப்ப நாங்க படிக்க தொடங்கி இருக்கிறோம். சுரர் என்பது தேவர்களை குறிக்கிற வார்த்தை, நரர் என்பது மானுடரை குறிக்கிற வார்த்தை. ஆகவே சுரர் நரர் தேவர்க்கெல்லாம் அதுல பாருங்க, சுரர் நரர் எழுதிட்டு நாகர்க்கெல்லாம் நாகம் நாகர் முதலியவர்க்கும் என்றால், நாகர் என்பது பாட்டோசைக்காக பிற ஜீவராசிகளினுடைய ஒரு வடிவத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல வடிவங்கள் இருக்காண்டர்வர்கள் என்று பலவிதமான வடிவங்கள் இருக்கிறபடியால் இங்கே தனியே காந்தர்வ இந்த முனி சொல்லுகிற பொழுது நாகர் முதலியோர்க்கும் என்று எழுதியிருக்கிறார். அதை படித்துக் கொள்ளுங்கள். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் அன்றியும் திருமால் முதலிய தேவர்க்கும் மானுடருக்கும் நாகர் முதலியோர்க்கும். இந்த பார்த்தீர்களா, உடனே மாற்று மதத்தை பார்த்தீர்களா? இந்த சைவ வைஷ்ணவ சண்டை சைவர்களுக்குள்ளேயும் இருந்துதான் இருக்கிறது. அதுதான் நாரணனை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கிறார். சுரர் நரர் நாரணர் என்று நாரணரை இதுக்குள்ளே இழுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், தேவர்களுக்குள்ளே உயர்ந்த தேவநிலையாக நாரணனை கொள்கிறார்கள். அதனால்தான் அந்த உயர்ந்ததை சொல்லி அது போன்றவர்கள் என்று சொல்வதற்காக எடுத்திருக்கிறார்களே தவிர நாரணனை இழிவு செய்வதற்கு, அது சிவனுக்கு கீழ்ப்பட்டவன் என்று சொல்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அந்த வடிவ நிலைகளிலே நாரணர் போன்ற தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாகர் போன்ற புற அமைப்பு கொண்டவர்களுக்கும் என்று இதற்கு பொருள் கொள்ள வேண்டும். சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடா, மிக்க சிறப்புடைய குரு பரம்பரையில் வைத்து உபதேசித்தலும் வழங்காவாம். இது பற்றியும் கொண்டு வெளியிலே வெளித்தோற்றம் கொண்டு வேத ஆகமங்களை உபதேசித்தால் தான் உயிர்களுக்கு முத்தி கிடைக்கும் என்பது ஒன்று. அடுத்தது, அந்த அந்த வடிவம் கொண்டு குரு முறையாக வராவிட்டால் இந்த குரு பரம்பரை என்பது ஒன்று இல்லாமல் போய்விடும். சந்ததி என்பது ஒன்றினுடைய அடையாளத்தை கொண்டு இன்னொன்று வளர்ந்து வருவது, அதுதான் சந்ததி முறை. என்னுடைய சந்ததி என்றால் நான் அப்பா தாத்தா அந்த வடிவத்திலே கூட என்னுடைய சந்ததி என்று சொல்வது போல குரு சந்ததியும் உண்டு. தமிழர்கள் இந்துக்களுக்கு இது ஒரு தனிச்சிறப்பு. அதாவது பரம்பரை சொல்லுகிற காலத்திலே கல்வியிலேயும் பரம்பரை சொல்லுகிற முறை நம் இனத்துக்குத்தான் வந்திருக்கிறது. கல்வியிலே பரம்பரை, அதாவது நான் ஆரம்பநாவலர் பரம்பரை, ஊவேசா பரம்பரை என்று சொன்னால் அந்த அடையாளங்கள் இவர்களுக்கு இருக்கும், அந்த சந்ததி தன்மை இருக்கும். அதனால்தான் அந்த பரம்பரை சொல்லுகிற முறை. எப்படி ஒரு தந்தையினுடைய சாயல் இருக்கிறதோ, ஒரு பிள்ளையிலே தாயினுடைய சாயல் இருக்கிறதோ, அது போல குருவினுடைய சாயலும் இருக்கும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஒரு குரு புத்தியை ஆட்கொள்வான். புத்தியை ஆட்கொண்டு விட்டால் குருவினுடைய அம்சங்கள் எல்லாம் மாணவனிடம் வந்து சேர்ந்து விடும். இதை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குருவினுடைய அம்சங்கள் எல்லாம் ஒரு குருவிடம் படித்து நன்றாக அவரிடம் கற்றால் அந்த குரு நடக்கிறது போல நடப்பான். இவன் குரு பாடம் சொல்வது போல சொல்லுவான். அவருடைய வார்த்தைகள் வருவது போல வார்த்தைகள் வரும். அவருடைய அங்க அசைவுகள் வரும். இதையெல்லாம் தான் அந்த சந்ததித்தன்மை என்கின்றது. அப்போ குருவிடம் பாடம் கேட்க வேண்டுமானால் குருவுக்கு ஒரு வடிவம் வேண்டும், சந்ததி தொடர வேண்டும். அதாவது அறிவு சந்ததி என்று ஒன்று தொடர வேண்டுமானால் குருவுக்கு வடிவம் தேவை. ஆகவே இறைவனுக்கு வடிவம் அவசியம். வேதாகமங்களை வெளிப்படுத்த வடிவம் தேவை. அதை தவிர குருவாக என்று உபதேசித்து குரு பரம்பரை தொடர்வதற்கும் இறைவனுக்கு ஒரு வடிவம் தேவை என்கிறார். சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடா,
மிக்க சிறப்புடைய குரு பரம்பரையில் வைத்து உபதேசித்தலும் வழங்காவாம். இது பற்றியும் முதல்வனது திருமேனி உருவமன்று அருவமே என்றால் பொருந்தாது. ஆகவே இவ்வளவுத்துக்கும் வடிவம் தேவை என்று இருக்கிற பொழுது இறைவனுக்கு வடிவம் இல்லை என்று நீ சொல்வது பொருந்தாது. அருவம் தான் என்றால் இதெல்லாம் நடக்காது. நடக்காவிட்டால் ஆன்மாவுக்கு முக்தியே இல்லை. ஆகவே நீ சொல்வது பிழை. முக்தி அடைகின்றன, குரு பரம்பரை தொடர்கிறது. ஆகவே இறைவனுக்கு ஒரு வடிவம் இருந்திருக்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொள் என்கிறார்கள். குறிப்புரை. முதலாம் குறிப்பு, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு அதிலிருந்து தொடங்கி கதிப்பவர் இல்லையாகும் என்று வரை. முதல்வனது உருவத் திருமேனி மகேஸ்வர வடிவம். மகேஸ்வர மூர்த்தி அனந்தேஸ்வரர் வாயிலாக விஞ்ஞானா கலருக்கு அறிவுக்கு அறிவாய் நின்று வேதாகமங்களின் பொருளை உணர்த்துவர். அன்றியும் அனந்தர் வாயிலாக சீகண்ட ருத்திரரை அதிட்டித்து நின்று பிரளயாகலர் சகலர் என்னும் உயிர் வர்க்கங்களுக்கு உணர்த்துவர். உணர்த்துங்கால் சீகண்ட ருத்திரர் நாற்புறம் திருநேத்திரம் நீலகண்டம் முதலிய உறுப்புகளை உடைய வடிவோடும் பிரளயாகலருக்கு உணர்த்துவர். சகலருக்கு ஞானாசிரியரை இடமாக கொண்டு உபதேசிப்பர். இங்கனம் முதல்வன் மகேஸ்வர வடிவம் கொண்டு வேதாகமங்களை அருளி செய்யானாயின் மூவகை உயிர்களும் கதியடைதல் அரிதாகும். கதித்தல் என்றால் கதி அடைதல், அருளினால் உருவு கொண்டு என்பதற்கு சக்தி வடிவம் எனினும் பொருந்தும். சரி, எப்படி இந்த இறைவன் உருவ வடிவம் கொள்ளாவிட்டால் இந்த ஞான செய்திகள் ஆன்மாக்களுக்கு சென்று சேர்ந்து அவர்கள் முக்தியடைய மாட்டா என்று சொன்னதற்கான விளக்கத்தை இந்த குறிப்பிலே சொல்லுகிறார். ஒரு வரியாக படியுங்கள். முதல்வனது உருவத் திருமேனி மகேஸ்வர வடிவம். இதுதான் இறைவனுக்கு உருவத் திருமேனி உருவாகிறது. ஈஸ்வரம் சதாசிவம். ஈஸ்வரம் என்ன? நாதம் பிந்து சதாசிவம். அதான் ஈஸ்வர சுத்த வித்தை ஈஸ்வரம். ஆமா, அதிலே இந்த 5 முதல் 2 அருவம். நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று 5 சிவதத்துவம் படிக்கிறோம் அல்லவா? முதல் 2 அருவம். அதிலே பின்னாலே வருவது உருவம், நடுவிலே நிற்பது சதாசிவம் அருவுருவம். இதுதான் இறைவனுடைய வடிவங்கள் என்று கொள்கிறார்கள். முதல்வனது உருவத் திருமேனி மகேஸ்வரத்திலே தொடங்குகிறது. நேரடியாக மகேஸ்வரத்திலே தான் உருவத் திருமேனி. மகேஸ்வர மூர்த்தி உபதேசிக்கிறார். யாருக்கு உபதேசிப்பார் என்றால், மகேஸ்வர ரூபம் மூர்த்தி என்று தனி ஒருவர் அல்ல. இந்த வடிவ அமைப்பிலே வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு நிலையிலே மகேஸ்வரர் என்கிற பொழுது உருவநிலை வந்துவிடும். உருவநிலை வந்தால் தான் உபதேசிக்க முடியும். ஆகவே உருவநிலையிலே வந்த அவர் யாருக்கு உபதேசிப்பார் என்றால் அனந்தேஸ்வரருக்கு உபதேசிப்பார். மகேஸ்வரமூர்த்தி அனந்தேஸ்வரர் வாயிலாக விஞ்ஞான கலருக்கு, ஆன்மாக்கள் 3 வகைப்படும். ஆணவம் மட்டும் உள்ளவை விஞ்ஞான கலர் என்றும், ஆணவமும் கண்மமும் உள்ளவை பிரளாய கலர் என்றும், ஆணவம் கண்மம் மாயை உள்ளவர்கள் சகலர் என்றும் சொல்லப்படுவார். நாங்கள் எல்லாரும் சகலர். உங்களுக்குள்ளே யாராவது ஒரு பிரளய கலர் விஞ்ஞான கலர் இருக்கலாம். அதற்கு வரையறை செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை, பொதுப்பட சொல்லுகிறேன். ஆகவே இந்த 3 நிலையிலேயும் ஆன்மாக்கள் உண்டு. 3 நிலையிலே உள்ள ஆன்மாக்களுக்கு ஒரே குரு வந்து படிப்பிக்க முடியாது. தகுதிக்கேற்ப ஆசிரியர்கள் மாற்றப்பட வேண்டும். அதனால்தான் ராமாயணத்திலே குறிப்பிட்ட பாடங்கள் சொல்லிக் கொடுத்த பிறகு வசிட்டர் விஸ்வாமித்திரரிடம் ராமனை கொடுத்து அனுப்புகிறார். ஏன்? வசிட்டர் படிப்பிக்கிற பாடம் என்பது உயர்நிலை பாடம், ஞானோபதேச நிலையிலே பாடம். அதனால்தான் அவர் ராமனுக்கு போய் அறிவுரை சொல்லு என்று சொன்ன உடனே, ராமனுக்கு அறிவுரை சொல்லும்படி முடிசூட்ட போறோம், அறிவுரை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவர் போய் அறிவுரை சொல்லுகிறார். அவர் நிலையிலே என்று சொல்லுகிறார். யாரோடும் பகை கொள்ளலன் என்றவின் போரொடுங்கும் புகழொடுங்காது என்றார். ஒருவரோடும் நீ பகை கொள்ளாமல் இருந்தால் சண்டை இல்லாமல் போய்விடும், உன்னுடைய புகழ் வளரும் என்று புத்தி சொன்னார். இது அரச நிலையிலே சாத்தியமில்லை. இது நல்ல புத்திமதிதான்.
இயற்கையோடு பொருந்து யாருக்கு அந்த புத்திமதி சொல்லப்பட வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? அவர் தன்னிலையிலே இருந்து பிரம்ம ரிஷியாக நின்று சொன்னார், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் போரொடுங்காது. இதை அப்படியே வைத்திருந்தால் ராமன் தோற்றிருப்பான். அதனாலேதான் விஸ்வாமித்திரரை கொண்டு பிறகு பாடத்துக்கான வியாக்கியானம் நடக்கிறது. விஸ்வாமித்திரன் என்ன செய்கிறான் என்றால், பல விஷயத்திலே போரை முதல் செய்ய பண்ணுகிறவன் அவன்தான். இவர் போரொடுங்கும் போரொடுங்காது என்று சொல்லிக் கொடுத்து விட கூட்டிக் கொண்டு போய் முதல் சண்டை விடி என்று காட்டி கொடுத்தவன் அவன்தான். ஏனென்றால் அரசனாக இருக்கிறவன் சண்டை செய்யாமல் அரசை நடத்த முடியாது என்று தெரியும். ஆகவே அந்தந்த பாடத்தை அவரவரை கொண்டு சொல்ல வேண்டும். இவர் ஞானோபதேசம், இவர் பிரம்ம ரிஷி ஞானோபதேசம் பண்ணினார், அவர் ராஜ ரிஷி, அவருக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்க தெரியும். இப்ப இதுல யாரை ஏற்றுக்கொண்டான் ராமன் என்றால், சண்டை பிடியாதே என்று சொல்லிக் கொடுத்தார் வசிட்டர். ஆனால் ராமன் பிற்பகுதி முழுவதும் சண்டை பிடிக்கிறான். வாலியோடு சண்டை பிடிக்கிறான், அங்க கவுந்தனோடு சண்டை பிடிக்கிறான், இப்படி பல பேரோடு சண்டை பிடிக்கிறான். அப்போ வசிட்டரை ஏற்கவில்லையா என்று கேட்டால் இல்லை. இவனுக்குரிய அந்த தகுதிக்குரிய பாடம் அங்கே இருந்துதான் வந்தது. அதனாலேதான் 2 குருமாரை வைத்து சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அதுபோல ஆன்மாக்கள் வேறுபட்ட நிலையிலே இருக்கிறபடியால் இறைவன் ஒரே ஆளாக வந்து எல்லாருக்கும் பாடம் நடத்த முடியாது. ஆகவே பாட ஒழுங்கிலே சில மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறார் என்றால், மகேஸ்வர நிலையிலே உருவ வடிவம் கொண்டு வந்து முதலிலே அனந்தேஸ்வரர் என்கின்ற அந்த 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 இறைநிலை, அது ஆன்மாவிலே இருந்து உயர்ந்த ஒரு இறைநிலை அனந்தேஸ்வரருக்கு போய் உபதேசிக்கிறார். யார் உபதேசிக்கிறார்? மகேஸ்வரர் உபதேசிக்கிறார். அதன் ஊடாக ஆளுக்கு அந்த உபதேசம் போய் சேருகிறது என்றால் விஞ்ஞானகலருக்கு போய் சேருகிறது என்றால் மகேஸ்வரர் அனந்தேஸ்வரர் அதற்கூடாக விஞ்ஞானகலருக்கு உபதேசம் வந்து விடுகிறது. வாயிலாக விஞ்ஞானர்களுக்கு அறிவுக்கு அறிவாய் நின்று, அது எப்படி என்றால் தனியே பாடம் நடத்துறதில்லை, புத்திக்குள்ளேயே வாத்தியார் போயிடுவாராம். அதான் இந்த அறிவுக்கு அறிவாய் நின்று என்ற அர்த்தம். அதாவது அவருடைய அறிவை இவருடைய புத்திக்குள் போய் நின்று செலுத்துவார். செலுத்தினோடனே இவனுக்கு எல்லாம் விளங்கிடும். வாத்தியாரே வெளியில வர தேவையில்லை, உள்ளுக்கு வந்துடுவார் வாத்தியார் என்று அதற்கு அர்த்தம். பொருளை உணர்த்துவார். அன்றியும் அனந்தர் வாயிலாக அனந்தேஸ்வரர் என்ன செய்வார் என்றால், பிறகு இன்னொரு சாமி இருக்கிறார், அவருக்கு பேர் ஸ்ரீகண்டருத்தர். இதெல்லாம் சிவன் தான். அனந்தேஸ்வரர் என்ற சிவன் தான். நம் பார்வையிலே நாங்கள் இன்னும் கீழ்நிலையிலே இருக்கிற நிலைக்கு வரப்போகிறோம். அனந்தேஸ்வர வடிவத்திலே இருக்கிறவர் பிறகு ஸ்ரீகண்டருத்திரருக்கு பாடம் சொல்வார். அதெல்லாம் பின்னுக்கு விளங்க போற. இந்த ஸ்ரீகண்டருத்திரர் எந்த ஆன்மாவிலிருந்து வருகிறார், அனந்தேஸ்வரர் எங்கிருந்து வருகிறார் எல்லாம் சொல்ல போகிறார்கள். இவர்கள் எல்லாம் ஆன்மாவிலே இருந்து தெய்வ நிலை உற்றவர்கள். ஆகவே அவர் அந்த அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருத்திரருக்கு அந்த அந்த அவர் குரு மகேஸ்வர வடிவமாக இருந்து அவர் இருந்த பாடங்களை இவருக்கு ஏற்ற வகையிலே உணர்த்துவார். படியுங்கள். மகேஸ்வரமூர்த்தி அனந்தேஸ்வரர் வாயிலாக விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கறிவாய் நின்று வேதாகமங்களின் பொருளை உணர்த்துவர். அன்றியும் அனந்தர் வாயிலாக ஸ்ரீகண்டருத்திரரை அதிர்ட்டித்து நின்று பிரளயாகலர் சகலர் என்னும் உயிர் வர்க்கங்களுக்கு உணர்த்துவர். ஸ்ரீகண்டருத்திரர் தான் இவே 2 பேருடைய வகுப்பு வாத்தியார். விஞ்ஞானகலர் வகுப்பு வாத்தியார் அனந்தேஸ்வரர். அனந்தேஸ்வரர் விஞ்ஞானகலர் வாத்தியாருக்கு விஞ்ஞானர்களுக்கு நேரா உபதேசித்து விட்டு அதுக்கு பிறகு அவர் ஒரு டீச்சருக்கு ட்ரெயின் பண்ணுவார். அவருக்கு பேர் தான் ஸ்ரீகண்டருத்திரர். அவர் என்ன செய்வார் என்றால் 2 வகுப்பு மாணவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வார். ஆரென்றால் பிரளயாகலரையும் சகலரையும் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்ய போகிறார். படியுங்கள். அன்றியும் அனந்தர் வாயிலாக ஸ்ரீகண்டருத்திரரை அதிர்ட்டித்து நின்று பிரளயாகலர் சகலர் என்னும் உயிர் வர்க்கங்களுக்கு உணர்த்துவர். உணர்த்துங்கால் ஸ்ரீகண்டருத்திரர் நாற்புறம் திருநேத்திரம் நீலகண்டம் முதலிய உறுப்புக்களை உடைய வடிவோடும் பிரளயாகலருக்கு உணர்த்துவர். இதிலேதான் நாங்கள் முக்கியமாக இங்கதான் நாம கும்பிடுற சிவபெருமான் வர்ற. அதுக்கு மேற்பட்ட சிவன் எல்லாம் மேலே இருக்கிறவர்கள். திருநேத்திரம் 3 கண்கள், நேத்திரம் என்பது கண், நாற்புயம் 4 தோள்கள், நீலகள் கண்டம், தொண்டையிலே நீளம் அமைந்ததான அந்த நிறம், இவற்றோடு முதலிய உறுப்புகளையுடைய வடிவோடும்
மகேஸ்வரர் தான் விஞ்ஞானகலருக்கு அறிவுக்குள் அறிவான் என்றே உணர்த்தி விடுவார். அதற்கு பிறகு அந்த அனந்தேஸ்வரர் ஸ்ரீகண்டருத்திரருக்கு சொல்லுகிறார். ஸ்ரீகண்டர் என்ன செய்ய போறார்? 2 வகுப்புக்கு வகுப்படுக்க போகிறார். ஒன்று அனந்த பிரளயாகலருக்கும். இப்ப இதுல சொல்ல பிரளயாகலருக்கு எப்படி வகுப்படுப்பார் என்பதை சொல்லுகிறார். வாசியுங்கள். ஸ்ரீகண்டருத்திரர் உணர்த்துங்கால் ஸ்ரீகண்டருத்திரர் நாற்பயம் திருநேத்திரம் நீலகண்டம் முதலிய உறுப்புகளை உடைய வடிவோடும் பிரளயாகலருக்கு உணர்த்துவர். அப்போ அவருக்கு இதுதான் டிரஸ், அதாவது 3 கண் 4 தோள் கை இதோட வந்து ஸ்ரீகண்டருத்திரர் இந்த வகுப்புக்கு வர்ற பொழுது இதுதான் இவர்கள் யூனிஃபார்ம். எந்த வகுப்புக்கு வருகிற பொழுது பிரளயாகலருக்கு உணர்த்துகிற பொழுது இந்த வகுப்போட வந்துடுவார். சரி, அப்ப சகலருக்கு எப்படி வருவார் என்று கேட்டால் இன்னொரு தகுதி பெற்ற ஆன்மாவை அதட்டித்து குருவாக வந்து உபதேசித்து போய்விடுவார். சாதாரண சகலருக்கு வருகிற பொழுது இறை தோற்றத்தோடு வரமாட்டார், மானுட தோற்றத்திலேயே குருவாக வருவார். அப்ப இப்ப இந்த ஒழுங்க பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் என்ன செய்கிறான்? மகேஸ்வரன் அனந்தேஸ்வரருக்கு உபதேசிப்பார். அனந்தேஸ்வரர் விஞ்ஞானகலருக்கு புத்திக்குள் புத்தியாய் நின்றே உணர்த்தி விடுவார். பிறகு அவர் ஸ்ரீகண்டருத்திரருக்கு உபதேசிப்பார். ஸ்ரீகண்டருத்திரர் 2 பேர் வகுப்பை எடுத்துக்கொள்வார். என்ன வகுப்பு? ஒன்று பிரளயாகலருக்கு, அடுத்தது சகலருக்கு. பிரளயாகலருக்கு வகுப்பு எடுக்கிற பொழுது அவர் எப்படி வருவார் என்றால் இந்த திருநேத்திரம் கண்டம் நீலகண்டம் இந்த வடிவத்தோடு சிவரூபத்தோடு வந்து அவர்களுக்கு உபதேசிப்பார். சகலருக்கு ஒரு குருவாக ஒரு மானுட வடிவத்திலே மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து நின்று அவர்களுக்கு உபதேசித்து விட்டு போய்விடுவார். இப்ப வகுப்படுக்கிறார்கள் 6 என்றும் தெரியும். அவர்கள் போட்டுக்கொண்டு வருகிற யூனிஃபார்மும் நமக்கு இப்ப தெரிந்து போய்விட்டது. படியுங்கள். ஐயா, அந்த ஸ்ரீகண்டருத்திரர் நாற்புறம்னு இருக்குங்க என்னோட பிரிண்ட்ல புக்ல. உங்களுக்கு நாற்புயம்னு இருக்கா? நாற்புயம். புயமா? ஓகே, சரிங்க, மாத்திக்கிறேன். என்ற அந்த இதுதான். சகலருக்கு ஞானாசிரியரை இடமாக கொண்டு உபதேசிப்பர். இங்கனம் முதல்வன் மகேஸ்வர வடிவம் கொண்டு வேதாகமங்களை அருளி செய்யானாயின் மூவகை உயிர்களும் கதியடைதல் அரிதாகும். முதல்ல இறைவன் இந்த வேதாகமங்களை சொல்ல வேண்டும். அதை சொல்லுவதற்கான ஒரு வடிவமாக அனந்தேஸ்வரரை கொள்ள வேண்டும். அனந்தேஸ்வரர் வடிவாக விஞ்ஞானகலரை சித்தியடைய செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஸ்ரீகண்டருத்திரருக்கு அனந்தேஸ்வரர் உபதேசிக்க வேண்டும். ஸ்ரீகண்டருத்திரர் 2 வகுப்பை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அது பிரளயாகலர் சகலர் என்கின்ற 2 வகுப்பை பொறுப்பேற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரளயாகலருக்கு வகுப்புக்கு வருகிற பொழுது அவர் திருநேத்திரம் நாற்புயம் கொண்ட அந்த வடிவத்தோடு வந்து அந்த வகுப்பை எடுக்க வேண்டும். சகலருக்கு செய்கிற பொழுது மானுட ரூபமாக குரு வடிவாக வந்து அந்த உபதேசம் செய்ய வேண்டும். இதுதான் முறைமை என்று சொல்லுகிறார். அப்போ இப்போ உங்களுக்கு ஒன்று விளங்க வேண்டும். இப்ப சகலருக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஆர்வம் வந்து விட்டது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமான் வரமாட்டார், நமக்கு ஒரு குரு வடிவாக வருவார். ஆகவே இந்த சித்தாந்த சாத்திரத்தை சொல்லுகிற குருவை நாங்கள் ஏன் தெய்வமாக கொள்கிறோம் என்றால் தெய்வம்தான் வந்து நமக்கு வகுப்பு சொல்லுகிறது. இதை சொல்வதன் மூலம் நான் உங்களுக்கு தெய்வம் என்று சொல்லுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எவருக்கு எடுத்தாலும் தெய்வம் உபதேசித்தாலே ஒன்றி அந்த வகுப்பு சித்தி அடையாது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இதை பாடமாக கொண்டு படிக்காதீர்கள். குரு ஆன்ம விடேற்றத்துக்காக நம்மை கைபிடித்து அழைத்து போக வந்திருக்கிறார். அப்படி படித்து விட்டீர்கள் என்றால் இப்ப குரு யார் என்றால் உங்களுக்கு இப்ப பாடம் சொல்லுகிற குரு ஜெயராஜ் அல்ல, சிவபெருமான் தான். அவர் எந்த ரூபத்திலே வந்திருக்கிறார்? ஸ்ரீகண்டருத்திரராக வந்திருக்கிறார். எனக்கு என் குருவாக வந்தவர் ஸ்ரீகண்டருத்திரர் தான். இப்படி நினைத்து படுகிறோமானால் அந்த அதனால்தான் குருவை போற்றுகிற முறைமை எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் குரு என்பது மானுடன் தெய்வமேதான் என்று நம் பெரியவர்கள் நம்பினார். படியுங்கள். கதித்தல், கதி அடைதல். பாடல்ல வர்ற 2 சொல்லுக்கு விளக்கம் தருகிறார். கதியை தருவார் என்பதைத்தான் கதித்தல் என்று போட்டிருக்கிறது. அது கதி அடைதல் என்று இருக்க வேண்டும். அருளினால் உருவு கொண்டு என்பதற்கு சக்தி வடிவம் எனினும் பொருந்தும். அங்கே வேற பொருள் சொல்லி இருக்கிறார். அதை அருளினால் உருவு என்பது சக்தி வடிவத்தை கொள்கிறான் என்று பொருள் கொள்ளட்டாம்.
இது அடுத்தடுத்த மட்டத்திலே படிக்கிற பொழுது இன்னும் தெளிவாகும். திருக்குறளிலே ஒரு பாடல் வரியை இப்படியும் கொள்வார்கள் என்கிற பொழுது நமக்கு சுலமாக விளங்கும். இது முதல் நிலையிலேயே நாங்கள் விளங்க இப்பதான் போய்கொண்டிருக்கிறோம் என்றபடியால் மேலோட்டமாக அதை தெரிந்து கொண்டு நகர்வோம். இரண்டாம் குறிப்பு, நாரணன் முதலாயுள்ள சுரர் என்ற வரிக்கு சீகண்டருத்திரர் வேதாகமங்களின் பொருளை திருநந்தி தேவருக்கு உபதேசிக்க அவர் கணங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசித்து அருளினர். இங்கனம் இவை குரு பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வருகின்றன. முதல்வன் மகேஸ்வர வடிவம் கொள்ளானேல் குரு பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லாததாகும் என்பது ரொம்ப முக்கியம். இந்த குரு பரம்பரை என்பது ரொம்ப முக்கியம். எங்கள் எல்லாருக்கும் மூல குரு சிவபெருமான். அவர் தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே நின்று உபதேசம் பண்ணுகிறார். அவரிடம் பாடம் கேட்க தகுதியுள்ளவர்கள் அகச்சந்தனாச்சாரியர் போன்றவர்கள் பாடம் கேட்டார்கள். இதெல்லாம் கைலாயத்திலே நடக்கிறதாம். இந்த வகுப்புகள் எல்லாம் அங்கங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே முதல்வன் உருவத்திருமேனி கொண்டு வேதாகமங்களை உபதேசித்திருக்கிறான். அப்படி உபதேசிக்கிற பொழுது நாரணன் முதல் ஸ்ரீகண்டருத்திரர் வேதாகமங்களின் பொருளை திருநந்தி தேவருக்கு உபதேசிக்க பரம்பரை எப்படி வந்தது? அனந்த தேவர் ஸ்ரீகண்டருத்திரருக்கு உபதேசித்தார், படித்தோம். அனந்த தேவருக்கு மகேஸ்வரர் உபதேசித்தார். ஸ்ரீகண்டருத்திரர் யாருக்கு உபதேசித்தார் என்றால் நந்தி தேவருக்கு உபதேசித்தார். அவர் தான் வாட்ச்மேன் எங்கே கைலாயத்துக்கு. அப்ப அந்த ஆளுக்கும் கொஞ்சம் பாடம் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யாரு? ஸ்ரீகண்டருத்திரர் நந்தி தேவருக்கு உபதேசிக்கிறார். அவர் யாருக்கு உபதேசிக்கிறார் என்றால் கணங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசித்து அருளினார். அவர்தான் பூதகணங்கள் என்று சொல்லப்படுகிற கணங்களுக்கும் நாரணர் போன்ற தேவர்களுக்கும் அதுக்கு பிறகு முனிவர்களுக்கும் அவர்தான் உபதேசித்து அருளினார் என்கிறார். இங்கனம் இவை குரு பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வருகின்றன. இப்ப எங்களுக்கு குரு பரம்பரை தெரிகிறது. முதலிலே மகேஸ்வர ரூபம் கொள்கிறார் இறைவன். அவர் அனந்த தேவருக்கு உபதேசிக்கிறார். பிறகு அவர் ஸ்ரீகண்டருத்திரருக்கு உபதேசிக்கிறார். அனந்த தேவர் வருவாய் நன்று உய்யச் செய்கிறார். அவரிடம் பாடம் கேட்டவராகிய ஸ்ரீருத்திரர் கீழே இறங்கி வருகிறார். அவர் பிரளயாளருக்கு சிவ வடிவம் தாங்கி நின்று உபதேசிக்கிறார். அதற்கு பிறகு சகலருக்கு குரு வடிவம் கொண்டு உபதேசிக்கிறார். இப்படியே இந்த ஞான பரம்பரை தொடர்கிறது. இவர்கள் சொல்ல வந்த விஷயம், இந்த பரம்பரை எப்படி தொடங்கியது என்றால் ஸ்ரீகண்டருத்திரர் தேவர்களுக்கும் நாரணர் போன்ற தேவர்களுக்கும் மற்ற யாருக்கு முனிவர்களுக்கும் கணங்களுக்கும் பூதகணங்களுக்கும் அவர் உபதேசிக்க எல்லாரும் சிவபெருமான்கிட்ட பாடம் கேட்டு வந்த ஆக்கள். அப்போ இப்ப நாங்கள் யார் என்று கேட்டால் அந்த பரம்பரையிலே வந்த ஆக்கள் என்று துணிந்து சொல்லலாம். படிக்கிறோமோ படிக்க வகுப்பிலே முட்டாள் மாணவனும் இருப்பான், அறிஞனும் இருப்பான். ஆனா மாணவன் தானே. சித்தாந்தம் விளங்கியதோ விளங்கவில்லையோ வகுப்புல வந்து உட்கார்ந்து விட்டோம். ஆகவே நாங்கள் இப்ப சிவ பரம்பரையினுடைய மாணாக்கர்கள். அது தெரிந்தால் அதனுடைய பெருமை விளங்கும். முதல்வன் மகேஸ்வர வடிவம் கொள்ளானேல் குரு பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லதாகும் என்பது பொழிப்புரை. முதல்வன் உருவத்திருமேனி கொண்டு வேதாகமங்களை உபதேசித்திலன் ஆயின் உயிர்கள் வீடு பேறு அடைதல் கூடாதாகும். அன்றியும் குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருதல் திரும்ப விளங்க கூடாது என்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நடக்காது. கூடாது என்றது மறுக்கிற, அது கெட்டது என்ற அர்த்தத்திலே இல்லை. அன்றியும் குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லையாகும். ஆதலால் முதல்வனது திருமேனி அருவமே என்றல் பொருந்தாதாகும். ஆகவே வடிவம் ஒன்றிருந்தால் தான் உபதேசித்திருப்பார். அந்த பரம்பரை ஞான பரம்பரை தொடர்ந்திருக்கும். ஆகவே ஒருவனுக்கு உருவ வடிவம் இல்லை என்று நீ சொன்னால் இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நடக்காட்டி ஆன்மாக்களுக்கு முக்தி வராது. ஆகவே இறைவனுக்கு அருவம்தான் வடிவம் என்று நீ சொல்வது பொருந்தாது என்று சொல்லி இதை முடிக்கிறார். பாடல் எண் 66. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும்.
நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தானச் செய்தியும் சென்றிடாவே. பொழிப்புரை. முதல்வன் உருவத் திருமேனி கொண்டு வேதாகமங்களை உபதேசித்தலன் ஆயின் உயிர்கள் வீடு பேறு அடைதல் கூடாதாகும். அன்றியும் குரு பரம்பரையாக அவை உபதேசிக்கப்பட்டு வருதலும் இல்லையாகும். ஆதலால் முதல்வனது திருமேனி அருவமே என்றல் பொருந்தாதாகும். இந்த அளவிலே வகுப்பை நிறுத்துவோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.